யார் நீ? சுமோ. சைக்கிள்ல வந்துட்டு சுமோன்னு சொல்ற லூசு. ஏய், my name is சுமோன்னு சொன்னமா? Oh, my name is Benz. Costly vehicle. I like you. மைலேஜ் தர மாட்டல்ல? டீனேஜ் ஃபிகரா இருக்கேடி. ஓகே. ஒரு கோட் எக்ஸ்ட்ரா. 10000 ரூபாய் ஆகும். அண்ணே இது ஓன் போர்டுல நே டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. அண்ணே அங்க ஒன்னு குத்து விளக்காட்ட ஐயர் விட்டு பொண்ணு உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கனே. ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே, ஐயங்கார் வீட்டு அழகே. அப்படி இல்ல என்ன பார்த்து பாடப்படாது. ஏய், I love you டி. லவ்வா? நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ப்ரூவ் பண்ற பாரு. குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி, என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி. யாரா நீ? நான் தான் சுமோ. சும்மானு பேரை வச்சுக்கிட்டு சஃபாரில வந்து விழுற, லாரியில போய் விடுடா. லாரியா? அத விடுங்க. நம்ம லெவலுக்கு இந்த ஃபிகர் தான வொர்க் அவுட் ஆகும். அங்க பாருங்க மதுரை மாதிரி குழந்தை. மச்சான் அண்டங்காக்க கொண்டக்காரி, அச்சு வெள்ள தொண்டக்காரி, ஐயாரெட்டு பல்லுக்காரி, ஐர மீன் கண்ணுக்காரி. சும்மா 2 நாள் ஆளக்கானா? வண்டி வழக்கம் போல ஆயில் சர்வீஸ் போயிருந்துச்சு. ஏய், என்னப்பா அது? எதிர்க்கட்சி ஓட்ட இங்க வந்துட்டு போகுது. ஒண்ணுமில்லாரு, நாளைக்கு சாயங்காலம் தேனாம்பேட்டையில மீட்டிங் நடக்கிறதா. அதை கல்லறிஞ்சு கலைக்கிறக்கா 50 பேர் கேட்டா. தலைக்கு 400 ரூபாய் பேசி 5000 ரூபாய் அட்வான்ஸும் வாங்கிவிட்டேன். ஒரு லோடு கல்லு ரெடி. என்னமோ கரும்பு கட்டு லோடு ஏத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐரே, அண்ணன் இப்பதான் பேசினாரு. அந்த மீட்டிங் நம்ம தான் கூட்ட சேர்க்க போறோம். அப்படியா? அப்ப கட்ட பேர்ல கொடி கட்டின்னு கிளம்பிட வேண்டியதான். அடி வாங்குறது நம்ம ஆளு, அடி குடுக்கிறது நம்ம ஆளு. ரோஜா ரோஜா சவுண்ட் சரோஜா. ஏய் யாரு? நான் தான் சுமோ. யோ எதுக்கு அங்க வந்த? ஆறு உன்னைய கூட்டிட்டு வர சொல்லுச்சு. உனக்கு எமையும் சுண்டி மோதிரம்னு பேர் வச்சது? அப்படி கேளு. எங்க அம்மா அவத்துல 7.5 மாசத்து பிள்ளையா நான் இருக்கும்போது அதுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தட்டுல போட்டு வலிச்சு ஒவ்வொரு வரலா சூப்பும் போது மோதிரம் லொபக்குன்னு உள்ள போயிடுச்சு. மோதிரம் உள்ள போனதை பார்த்த எங்க அப்பன் ஒரு வாழை சுட்ட கஞ்சி வாங்கி எங்க அம்மா வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வச்சான். மோதிரம் வந்துச்சா? மோதிரம் வரல, 7.5 மாசத்து பிள்ளையா நான் தான் வெளியே வந்தேன். கொரப்பிரசவமா? குறப்பிரசவமா பிறந்தாலும் சுகப்பிரசவம் இல்ல. அதுக்கப்புறம் மோதிரத்தோட பிறந்தனால எங்க அம்மா எனக்கு மோதிரம்னு பேர் வச்சிச்சு. சுண்டக்கஞ்சி ஊத்தலாண்டி பிறந்தான்னு சொல்லி எங்க அப்பா சுண்டக்கஞ்சின்னு பேர் வச்சனால எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு சண்டை. அப்புறம் ஒரு வழியா சமாதானமாயி சுண்டி மோதிரம்னு பேர் வச்சாங்க. அதை நான் சாப்பிட்டா வெள்ளைக்கார ஸ்டைல்ல சுமோ அப்படின்னு போயிட்டாளா? நான் ரைட்டர் சொன்னியா? ஆமாக்கா, நாளைக்கு மீட்டிங் இருக்குது. பைக்ல உன் தங்க வசதி எடுத்து விட்டு எதிர்க்கட்சியை நார் அடிக்கணும். நீ லிஸ்ட கொண்டா, நாக்க பிடிங்கிற மாதிரி நான் நேரம் கீசிறேன். கெட்ட வார்த்தை பேசலாம்ல? அப்பப்போ தாமான்னு எடுத்து விடு. கலகிறேன் விடு. பெருசே, நீ எப்ப மாதிரி கீழே கிடக்கிற செருப்பெல்லாம் பொறுக்கிறான்ட்டு ஏட விடாம அடிக்கடி வாங்கிறாத. சரியாரு? காரங்கள் எடுத்து யாரும் வீசக்கூடாது. செங்கலே காய்கறி தான். நாராயணா கோபி தவிர மேட பக்கம் யாரும் கல்லடி கூடாது. தெரியாம அக்கா மேல படிச்சு அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கிற கதை தான். இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி, ஐந்தமிழ் சாறு, செந்தமிழ் குழம்பு, முத்தமிழ் சோறு, சவுண்ட் சரோஜா அவர்கள், சாரி சத்தம் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பீரங்கி வெடிக்க செய்வார். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோம்னோ, இதான் வாழ்க்கை. இத தெரியாத கஸ்மாலம் நீ. டேய் ராசரத்னம், ஒன்னதாண்டா. நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். ஏன் தலைவனாடா திட்டுற? கொலா புட்டு செய்ய தெரியுமாடா உன் தலைவனுக்கு? அரிசி மாவை எட்டு காய வச்சு கொழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பண்ணியத்தா சும்மா கும்மனி இருக்கும். கொலா புட்டே செய்ய தெரியாத வான் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொலா போட்டு தண்ணி விடுவான்? அச்சு நெஞ்சில இருக்கிற மஞ்சா டானிங்கெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவேன்டா. எம்எல்ஏ தங்கராசு அண்ணன் ஆட்டு தொட்டி ஆண்ட எந்தெந்த வீட்டுக்காதவ ராத்திரியில தட்டுறான் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் பந்தா பாண்டியன். டேய் நீ தான் பாண்டியன், எங்களுக்கு என்ன தெரியாது? மேல விட்டாங்க சரோஜா காலி பண்ணிரும். ஏத்த அடிங்கடா ஸ்டார்ட். எங்ககிட்ட உங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஏய் அட்டு கோமாளி எம்எல்ஏ கல்லடிற. யாச்சு நான் சவுண்ட் சரோஜா. எல்லாம் பாரு பாரு. ஏய் காஸ்மா ஏமானி. ஏய் ஐய் எவடாவ? மாட்டா பேசுறீங்க. அம்மா போடு.
என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? அறந்தாங்கில இருந்து அத்தை பிள்ளை வந்திருக்குது. அது குளிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். ஓ என்ன சவுண்ட் சரோஜா வாட்டர் வனஜாவா மாறிக்கிட்டு இருக்க? அடி மூஞ்சி மேல உண்ட கலப்பை எங்கடே வைக்கிறேன் கஸ்மால். என்னடா இடிதாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிற அறந்தாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காரு. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன், வாங்கடா போலாம். தண்ணி வர மாட்டேங்குது. என்னடா இது, பொண்ணுங்களும் போட்டு தண்ணி வருது, நம்மளுக்கு வரல. பாரு பண்ணதுக்கு முன்னாடி கொள்ளாத தண்ணி வந்தது. ஏய் அங்க ஒருத்தன் திருப்பி திருப்பி டேப்ப பிச்சுட்டான். சரியான லூசு. அவளை நக்கலா பண்றா. இஸ் கமிங். ஹலோ. நோ. ஏய் கை நீட்டா தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும்? கை நீட்டா கத்தி தான் வரும். நீங்களா சுடுறதுக்கு வந்தீங்களா இல்ல வந்தீங்களா? ஏய் ஃபோன் பண்ண வந்தீங்களான்னு கேட்டடா. ஹலோ சார். நானே ஒரு பொறுக்கி பண்ணாட கேப் மாதிரி ஒண்ணு கட்டா பிளாட்ஃபார்ம் 10:30 மணிக்கெல்லாம் துணுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்க இப்பதான் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டு சக்குன்னு உட்காந்துருக்கீங்க. அது வந்து துணுட்டு கிளம்புறதுக்கு எப்படியும் மணி 1:30 2:00. ஏய் நீங்க எல்லாம் இப்படி சுத்திட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படா? இது பாருங்க. அப்பா வேலை செய்றான். பூனால. ஏய் பூனா சொன்ன அங்கதான் வேலை பாக்குறாரு. சரி விடு. போப்பா. ஆர்டி ஆபீஸ்ல. இந்த செல்லுக்கு பில்லு கட்டவே 2000 ரூபாய் ஆகும். இப்படி மாசம் மாசம் ஹோட்டல்லாம் போய் தூண்டதுக்கு ஒரு 3000 ரூபாய். அதுக்கப்புறம் உங்க அப்பா செலவு உங்க ஆத்தா செலவு இதெல்லாம் எவ்வளவு ஆகுது? அப்போ உங்க அப்பா லஞ்சம் தானே வாங்குறான். கேட்டே நீங்க எல்லாம் சேர்ந்து நாட்டை கெடுத்துட்டு ரவுடி தான் ஊரை கெட்டான் கேடி தான் நாட்டை கெட்டானா எப்படி? அது என்ன கிடையாது. ஜீன்ஸை போட்டு கரெக்டா இடுப்பு தெரியுற மாதிரி பனிர பேண்ட் மேலே உட்கார வைக்கிறது. கைய தூக்கினா இப்பு தெரியுது, உட்காந்தா பம்மை தெரியுது. அதை கொஞ்சம் நீளமா தைச்சு போட்டதா என்ன? அப்ப ரெண்டு வந்து தூக்கிட்டா எடைக்கு எடை போட்டா நல்லா வேலைக்கு வந்துட்டான்ட்டு அப்படியே முன்னால கத்திட்டு இருக்க வேண்டியது. ஏய் உங்களெல்லாம் இங்க நைட் கடையில பாத்துட்டு வச்சுக்கோ. வாயில பான் பரக்க போட்டு குபுக்குடு பிளட்ட மூஞ்சில துப்பிடுவா. ஆமா விடுமாமே, ரொம்ப நாளா அவளெல்லாம் கேட்கலன்னு இருந்தேன். நானே ஐட்டக்காரன் என்ன கலையற நீ? என்னங்க ஆறுமுகத்தை பார்க்கணும். யாரு? ஒரு முகம், ரெண்டு முகம், 5 முகம், 6 முகம் தானே? சும்மா தமாஸ். தோ அந்த வீடு தான். இப்படி மாத்தி மாத்தி பூனாக்காரி எங்க வந்த? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை. அட என்ன பிரச்சனை? சார் இங்க பாரு. நியாயமா வித்தா ஒரு நாளைக்கு 2 கார்டுக்கு மேல விற்க முடியாது. இதுவே விஐபி நம்பர் இருக்குன்னு சொல்லி பாரு, உடனே வாங்கிப்பாங்க. அதுக்கு 10,000 ரூபாய் பே பண்ணணுமே. அதை சொன்னா தானே அப்புறமா ஃபோன் பண்ணி ஏற்கனவே இந்த நம்பர் அலாட் ஆயிடுச்சு சாரின்னு சொன்னா சாரியை பார்த்து வேற நம்பர் வாங்கிப்பாங்க. அப்படிங்கிற 0001 ஒண்ணு என்னோட குடும்ப நம்பர் ஆச்சே, உடனே வாங்கிக்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம்? அவன் கண்டிப்பா அந்த நம்பர் தான் வேணும்னு கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். ஆபீஸ்ல விஷயம் தெரிஞ்சு இவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கேஸே மேல மாறிடுச்சு. நீங்க தான் எப்படியாவது பேசி வாபஸ் வாங்க வைக்கணும். அரே லேடிஸ் கேஸ்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே. மார்க்கா பஸ் ராசி வொர்க் அவுட் ஆகுது. ஓகே இருக்கா? ஏய் நாங்க எல்லாம் ரவுடி புள்ளிங்க. பிளேட மெல்லுவான், மூஞ்சில துப்புவான், அசிட்ட குடிப்போம், வாயை கோபளிப்போம். மரியாதையா கேஸ் வாபஸ் வாங்கிரு. இல்ல அரே பூனாக்காரி நான் சானியா மிச்ச மாதிரி ஓடிறா. என்ன விஷயம் தெரியலையா? நான் அந்த ஆளு நாளை வச்சு மிரட்டினதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸ் என்ன தேடுது. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் என்னடா பண்ணீங்க? அம்மா மிரட்டினாரு. அச்சி டாராக்கியோட ரத்தக்கரை பண்ணுங்கடா. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். ஏண்டி என்ன ஆள ஜடிச்சல்ல? வணக்கம் சித்தப்பா பெரியப்பா. நான் ரவினா. நல்லா இருக்கீங்களா? அரே இவன் தான் நம்பர் 1. யோ உனக்கு என்ன பிரச்சனை? என் உயிரே போனாலும் 1 நம்பர் விட மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு 1 நம்பர் தான் எல்லாமே. என் பேர் ஏக்நாத். கூட்டினா 1 வரும். நான் இருக்கிற தெரு நம்பர் 1, வீட்டு நம்பர் 1. எனக்கு அப்பா 1, அம்மா 1, அண்ணா 1, தம்பி 1, மாமா 1, மச்சான் 1, தங்க 1, குழந்தை 1. இவ்வளவே எனக்கு பொண்டாட்டியும் 1 தான். என் பொண்டாட்டியை நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் என்னது கிஸ் பண்ணுவேன். இன்னும் சொல்றேன். ஏய் நிறுத்து. ஏண்டா நம்மள பார்த்தா என்ன மைக் மாதிரியா இருக்குது? வரவன் பூரா லிஸ்டா குடுக்குறான். ஏய் பூனாக்காரி இவன் நசப்பாட்டி பேசாம காசு கட்டி கார்டு வாங்கி கொடுத்துரு. ஐயோ என்கிட்ட இது பணம். நானே ஒரு ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி. ஏய் சிச்சி வாய் மூடு. ஏய் 1000 வாங்கி கார்டு வாங்கி கொடுத்துரு. பார் உனக்கும் அவளுக்கும் இனிமே எந்த டீலிங்கும் கிடையாது. கேஸ் வாபஸ் வாங்கி கையெழுத்து போடு. இந்தாங்க சார். ஏய் தப்பிச்சிட்டோண்டி. கையெழுத்து போட்டாச்சுல? டேய் இந்த நாட் உன் நம்பரை ஊர்ல இருக்கிற எல்லா ஆட்டோலையும் டாக்ஸிலையும் அவசர போலீஸ் உதவி கண்டுங்கன்ட்டு எழுதி ஒட்டுங்கடா. இந்த தடியன் தூங்கவே கூடாது. அவங்கள பேசுற போர் அடிக்குதே. அந்த நாட் உனக்கு போனை போடு. ஹலோ சொல்லுங்க. அவசர போலீஸ் உதவியா? ஒரு சின்ன பிரச்சனை, வந்துட்டு போங்க. ராங் நம்பர். ஃபயர் சர்வீஸா? வயிறு பத்தி எரியுதா? வந்து அணைச்சிட்டு போங்க. இல்லையா
அப்ப ஆம்புலன்ஸ் சர்வீஸா? தலைவலிக்குது வந்து பிக்கப் பண்ணிட்டு போயா? இல்லடா. யாரு வந்துட்டு போடா பட்டர் கட்டரு. யாரா நீங்க? நான் தான் வேட்டையன். எங்கடி உட்காருது? ஏய் அங்க இருக்கு. ஏய் வாங்க போலாம். ஆறுடி. நீங்க போய் ஆர்டர் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். ஹலோ, எங்க வந்தீங்க? ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? துணதான் வந்தோம். ஓ, நீ எங்க வந்தியா? என்கிட்ட 00006 ஒரு விஐபி நம்பர் இருக்கு. உங்க பேரும் 6, நம்பரும் 6. ஒன்னா சேர்ந்தா ராசியா இருக்கும்னு. ஏய், அச்சனா செவுல அவ்வளவு விடும், குடல் குத்து விடும். ஏற்கனவே நான் கொடுத்த பணம் இன்னும் வரல. அது கிஃப்ட்ல நினைச்சேன். காசு கதை தட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து விடுங்கல, அவனை டார் ஆயிருவ. ஏய், பணம் வரலனா 10 சிம் கார்டை எடுத்து பிடிக்கிறீங்கடா. ஓகே ஓகே ஓகே, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு இன்னைக்கு நான் தான் ட்ரீட். என்ன சாப்பிடுறீங்க? டேபிள் சேர் சர்வரை தவிர எல்லாத்தையும் துண்ணுனாங்க. ஹேய், என்னடி மகா ரொம்ப நேரமா உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா? அண்ணனா? அன்னைக்கு உன்னை தங்கச்சி மாதிரின்னு சொன்னார்ல. ஓ, ஏய் பூனகாரே. இப்போ வந்தாலும் ஹோட்டல்ல தூண்டுறிய? ஊடுறியா உனக்கு? நான் எம்ஏ சைக்காலஜி படிக்கிறேன். எங்க அப்பா அம்மா பூனால இருக்காங்க. எங்க பெரியப்பா வீட்ல போய் எங்க இஷ்ட தங்கி இருக்கேன். அங்க இல்லாம அனாத, நீ இருந்த அனாதையா? இவன் தான் பயந்துக்கிறான். அरे கோவிந்த கோவிந்த எங்க? ரைட் சைடு டேபிள். இந்த கலர் சட்டை. ரோஸ் கலர் சட்டை. அந்த ஆள் பேர் கோவிந்தனா? இல்ல, பின்ன சொன்னீங்க நாங்க யார தூக்க போறோமோ அவன கோவிந்தன் தான் சொல்லுவோம். தூக்க போறீங்களா? ஃபைட் பண்ண போறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துரு. சைலண்டர் செட்டில் ஆனா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. அவன் உஷாரதுக்குள்ள லெஃப்ட்ல இருக்கிற 2 பேர் நீ சாச்சிரு, ரைட்ல இருக்கிற நீ அட்டாக் பண்ணி ஓரங்கட்டு, நடுவுல இருக்கிற கோவிந்தனை நான் தூக்கிடுறேன். என்ன? ஒரு நிமிஷம், என் செல்ல கேமரா இருக்கு, எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கலாமா? சாச்சி ரெடி பண்றான். அட்ரா அவள. ஷூட்ரா. சூப்பர். 2300 சுமனே சுமனே, என்னப்பா? அசோக் பிள்ளையர்ல ஒரு போலீஸ்காரன் வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்குறானே. வாங்கிட்டு போட்டுடா, நமக்கு என்னடா? என்ன கொக்காலித்தனமா பேசிட்டு இருக்க? அந்த காட்சியை மட்டும் இந்த கேமராவுல கவர் பண்ணி கமிஷனர் ஆபீசர் கொடுத்தாலும் வச்சுக்க. தார் வாங்க பாரு. வாடா போ. ஏய் சும்மா வேணாம், போலீஸ்காரனை பாச்சிக்காத. டாப் கீழ போய் செவுத்துல முட்ற மாதிரி. என்ன பத்தி பேசுற? சின்ன படத்தனமா பேசிட்டு இருக்க. எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தா வருங்கால இந்தியாவை எப்படி காப்பாத்துறது? அவன் வாங்கிட்டே இருப்பான், பாத்துக்கிட்டு சொல்றேன் நீ. ஓ பேயோட அம்ச்சுவாங்க, வேண்டாம் சிக்கி சேதாரமாயிருவ. ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரம் ஆகும்? அட நீங்க வாங்கனே. பேச்சு. ஏய் வேணா, சும்மா சொல்ல கேளு. வாடா போ. வாங்கியாச்சா வாங்கிட்டானே. வச்சாச்சா. வச்சிட்டானே. ஏ வாயா சின்ன எப்படி இருக்க? ஏய், யார பேசுறீங்க கூப்பிடுற? உன்னதாயா? நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும், உன் பேரா தானே? இந்த பாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். வீடியோவா? ஆமா. ஐயா அது என்ன? அது லாரிக்காரனை பார்த்தா 2 ரூபா வாங்குறீங்க, மோட்டர் பைக்காரனை கண்டா 50 ரூபா வாங்குறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க, லாரிக்காரன் இருக்கிற ஒவ்வொரு சிக்னலா நின்னு காசு தரணும். ஆனா பைக்காரன் எப்பயாவது ஒரு தடவை தான் மாட்றான், அதனாலதான். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? வாய முடிக்கிட்டு சும்மா இருயா. அந்தால போய் ஏன் மறந்துக்கிட்டு இருக்க? எவனாச்சும் ஒரு அப்பாவி ஸ்கூட்டர்ல வந்தானா அவன போய் லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறது, இருக்குனானா ஆர்சி புக் இருக்கான்னு கேக்குறது, அது இருக்குனானா இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேக்குறது, அது இருக்குனானா ஏன் உண்மையில வந்தேன்னு கேக்குறது, கரெக்ட்டா தான் வந்தேன்னு சொன்னானா ஏன்டா வேகமா வந்தேன்னு அவனுக்கு ஆப் வைக்கிறது. சரி சரி சவுண்ட் வர ஒண்ணு எல்லாம் பீஸ் பிச்சு போட. கேமரா வாடகைக்கு எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவாயிருக்காதே. இருக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். என்ன பரமசிவம் எப்படி இருக்க? என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத. அண்ணே, அவன் அந்த அடி அடிச்சிட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை. வைத்தியம்டா அது. வைத்தியமா? என்ன வைத்தியம்? அது 3 நாளா உருளைக்கிழங்கு தின்னுட்டேன். அந்த கழுதை வாய்வா போய் முதுகுல ஏறி நின்னுக்கிருச்சு. அண்ணன் சேலத்துக்காரல மேட்டர் வந்து சொன்னா நல்லா குனிய வச்சு குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துல நீயா தான் விரும்பி அடி வாங்கிக்கிறியா? ஏன்டா அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா நீ? வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேர திருச்சி போய் இறங்கி எவன்டாச்சும் வம்புல அம்பட்டு பேரும் கழுத்துலயே மிதிக்கிறா, டப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேர மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டாச்சும் வம்புல படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்காங்கப்பா, அம்பட்டு பிதிங்கி வெளியே போய் ஃபேஸ் பிரஸ் ஆயிடுது. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு, உருட்டு கட்டு எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போயிருறான். கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்கிட்ட எவன்டாச்சும் வம்புச்சுன்னா அவங்க அடிக்கிறது பூராமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு.
ஆனா டேய் திருநெல்வேலி மட்டும் போயிராங்கப்பா அறுவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழை நான் பாராட்டணும்பா. வரட்டா? எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா? என்ன பண்றது, நேரம் அப்படி இருக்கு. பெருமாள் என்னையா மண்டையெல்லாம் ரத்தமா இருக்கு? ஃளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ஃளைட்ல இருந்தா? ஒண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்ட மெயின் டோர் திறந்துட்டேன். டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேய் என்னடா ஃளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போறான்? ஏய் கருப்பு என்னையா உனக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? அட தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி போயிடுச்சு. ரயிலா? ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏய் இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறிடுச்சுன்னு போறான்? அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. இருடா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போ. தம்பி என்னண்ணே? ஒண்ணும் இல்லப்பா, நீ போ. ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்லண்ணே, ஏன் இப்படி சகதியா இருக்குன்னு தானே கேட்க வரீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, வேலை பாட்டு அப்படியே ரோட்ல படுத்து தூங்கிட்டேன். ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுண்ணே. நல்ல வேலை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். வரட்டுமா? என்னண்ணே இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னண்ணே பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலங்க அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆரமா இதுக்கு பொச கட்டறேன். ఏయ్ ఎవర్రా మీరు? గణేశ నాడారు. గణేశ నాడు లేదు, ఆంధ్ర నాడు. நாடா? ஏண்டா டேய், நான் நாடாருங்கற நீ நாடுன்னுகிட்டு இருக்க? கார தின்னு காது செத்து போச்சாடா உங்களுக்கு? ఏమండి మీకు ఏమి కావాలి? காவாலியா? ఏమి కావాలిனா என்ன வேணும்னு அர்த்தங்க. நான் ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டிப்பா. இங்க இடம் வாங்கி போலாம்னு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தேன். வாங்க நான் காட்றேன். யோ என்னைய அவங்க ஊர்ல மாடு மேய்க்கிற முத கொண்டு செல்போன் வச்சிருக்கியா? அவர் ரெட்டியோட ஆளு. ரெட்டியோட ஆளா? எங்க ஊர்ல ரெட்டிக்காரு மாடு மேய்க்கிறவன்ல இருந்து ஆடு மேய்க்கிற வரைக்கும் எல்லாருக்கும் செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு. ஊருக்குள்ள யார் என்ட்ரி ஆனாலும் உடனே மெசேஜ் போய்டும். இந்த மீட்டர் இருக்குமா? யோ என்னைய பெரிய ரெட்டி ரொட்டின்னுக்கிட்டு. உங்க ஊர்ல ரெட்டினா எங்க ஊர்ல நாட்டுக்கோட செட்டி. உங்க ஊர்ல தேவடி என்டிஆர்னா எங்க ஊர்ல இதே தெய்வம் எம்ஜிஆர். எங்க ஊர் நாட்டாமதாயா, உங்க ஊர்ல பெத்ராயிடு. எங்க ஊர் ஒக்கடு, உங்க ஊர்ல கில்லி. ఇక్కడ சங்கர் தாதா, அక్కడ வசூல் ராஜா. மஞ்ச பேண்ட் போட்டா ராமராவ், மஞ்ச சட்டை போட்டா ராமராஜன். உங்க ஊர்ல திருப்பதி லட்டுனா எங்க ஊர்ல பழனி பஞ்சாபரம். நீ நிக்க வச்சு அடிச்சா நாமோ, நான் படுக்க போட்டு அடிச்சா பட்டை. அதுக்கப்புறம் அம்பிட்டு பேரை வெட்டிக்கிட்டு அடிப்போம் மொட்டை. அதான் ஒரேடியா போட்டு போயிட்டீங்களா என் மொட்டை. எங்களுக்கு திருப்பதியை தள்ளி விட்டு நீங்க அப்படியே மெட்ராஸ் லாவிக்கிட்டீங்க. అక్కడ సెంట్రల్ ఎయిర్పోర్ట్ హార్బర్ సత్యం థియేటర్ అన్ని ఉంది. ఇక్కడ ఏమీ లేదయ్యా. அட கூறுகட்ட பொங்கா பயிலுகளா, உலகத்திலே 2வது பணக்கார கடவுள் எம்பெருமா ஏழுமலையாண்டாண்டா. ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது துட்டு. அதை வச்சுக்கிட்டு இன்னமாடா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? வந்து லேண்ட காட்டுறா என் பூண்டு. ஏய் ஓடுற பஸ்ல ஏறி யாரடா கழுதைங்கற? ஒத்துக்கிறேன், இதை விட இது பெருசுதான். தெரியுதுல, உள்ள மரியாதை மடக்கிட்டு உட்காரு போ. அப்படி அன்பா சொல்லு, அதை விட்டு இப்படி பெருசா தூக்குற என் புண்ணாக்கு. ஏம்மா உட்காரலாமா? இது பொம்பளை சீட்டு. பொம்பளை சீட்டோ ஆம்பளை சீட்டோ யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா, ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா வயசு என்ன? 26. பரவாயில்ல. ஆமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? அது எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல. எனக்கு ஒன்னும் டிக்கெட் எல்லாம் தேவையில்லை. அது சரி, இந்த டிக்கெட்டை பார்த்தா எவன் டிக்கெட் கேட்பேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? அது எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ கண்டக்டரா? எருமை எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர். கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்டை பூரா கிழிச்சு தருவாங்களா அந்த வேலை. இப்ப எந்த ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்கான்? இதே ரூட் தான்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற? அட குரங்கு, பேசுனது நான் இல்ல, என் புருஷன். கிளம்புறீங்க இந்த மாதிரி?
அம்மாடி கண்டக்டர்லாம் முந்தி விசில் வச்சிருப்பாங்க இப்ப அருவா வச்சிருக்காங்க. நல்ல வேலை சண்டால வெட்ட தெரியாத பயங்கரனால தப்பிச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருப்பு. ஆறுக்கா காரத்துல ஹைவே ஓரத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. கார்ல வரையும் பூரா காத்தோட்டமா தான் ஒண்ணுக்கு இருக்க பாப்பேன். இந்த மரமும் இந்த இடமும் இந்த இடத்துல அடிக்கிற மூத்தரத்தோட மனத்தையும் பார்த்தா தெரியலையா உனக்கு? எப்படின்னு இந்த கணக்கு? எல்லாம் மனக்கணக்கு தான். அண்ணே இந்த பக்கம் ஒரு கார் வருதுண்ணே. வாரானா நம்ம நிக்கிற இடம் பார்த்து ஓரம் கட்டுறானா? கட்டிட்டானே. அவன் காரோட டோரை திறக்கிறானா? திறந்துட்டானே. அவன் டோரையும் திறக்கிறானா? திறக்க போறானே. திறந்துட்டானே. திறந்து விடுறானா? விட்டுக்கிட்டே இருக்கானே. டூட்டி. அடுத்தவங்க திருடிட்டு போறது நியாயமானே? இதுக்கு பேரு திருட்டுலடா, என் சுருட்டு. சுருட்டா? பின்ன என்ன? இந்த காரை கொண்டு யாருக்கிட்ட கொடுப்போம்? யாருக்கிட்ட கொடுப்போம்? கார் எல்லா சோழியும் முடிச்சுட்டு நம்மகிட்ட கொண்டா கொடுப்பான். நம்ம எடுத்த இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு பயந்துட்டு இன்னொரு இடத்துல கொண்டு வைப்போம். அதுக்குள்ள கார முதல் அவசரப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். போலீஸ் நம்ம அவங்களா கண்டுபிடிச்ச மாதிரி அந்த காரை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க உருப்படி பூரா ஒண்ணு இல்லாம உருவிட்டு வெறும் கூட கொண்டு போய் காரண்ட கொடுப்பான். அப்பவும் காரனுக்கு நஷ்டம் தானே? அது எப்படி நஷ்டம்? அவன் தான் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பான். இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ்க்கு நஷ்டம் தானே? என்ன 1000 கார்ட்ட வேண்டாம், அரை காருக்கு தானே தர்றான். எப்படி நட்டமாகும்? அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ கப்பாட. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. சார் போலீஸா திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சேன் சார். யாரியா? சுமோ சார். யோ திருடு போனது குவாலிசியா? சார் திருடுனது சுமோ சார். யோ காரே எங்கயாவது காரை திருடுமையா? அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ கூட்டு வாயா. யோ ஏயா தள்ளி விடுற? அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம். உனக்கு ஆற தெரியுமா? 6 தெரியாது, 7 தெரியாது, 8 தெரியும், 9 தெரியும், 10 தெரியும். ஏய் நம்பர் சொல்லி என்ன கிண்டல பண்ற? சார் என்ன சார் பேசுறீங்க? செவனின் ரோட்ல போய்க்கிட்டு கூட்டி 6 தெரியுமா 7 தெரியுமா என்ன அர்த்தம்? அவன் அவனுக்கு வேலை வெட்டில போய் ரோட்ல தெரியுமா? ஏய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். இப்ப 6 எங்க இருக்கான்னு சொல்லலாம் அதானே? ஆமா. வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட 6. எல்லாரும் தொப்பியை கழட்டி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? யோ ஆற கேட்ட கூ ஆற காட்டுற? சார் 6 கேட்டீங்க, இருக்கிற 6 கொண்டாந்து காட்டியாச்சு. என் வேலை முடிஞ்சு போச்சு. ஆள விடுங்க. விளையாட நீ ஆறு தெரியாது உனக்கு? ஓ நீ எந்த 6 கேக்குறீங்க? அந்த 6யா? ஆட்டா வாங்க சார். வாங்க சார். பாருங்க சார் 6. என்ன அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க. உனக்கு ஐட்டக்கார ஆறு தெரியாது? ஓ நீங்க அந்த 6 கேட்டீங்களா? ஏன் சார் இத முதல்லயே சொல்லப்படாதா? சொல்லிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு.